ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நம்ம லாஸ்ட் கிளாஸு ப்ரோஃபைடோ பார்த்தோம். வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் லைக் பண்ணீங்க, கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க. வெல்கம் டு ஆல். இதுக்கு லாஸ்ட் வீடியோ அந்த ப்ரோஃபைடோ வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் அந்த ப்ரோஃபைடோ வீடியோட லிங்க் இருக்குது, போய் மறக்காமல் பாருங்கள். ஏன்னா இந்த கிளாஸ்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். நம்ம வாழ்க்கைக்கு தேவையான முக்கியமான ஸ்கில் இது. எல்லாத்துக்குமே காமனாக சொல்கிறேன். நம்முடைய சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் பார்த்தீங்கன்னா ப்ரொனவுன் அப்படின்னு சொல்லுவோம். பிரதிபெயர்ச்சொல். என்ன சார் உழுது நிறையா இருக்கா, இதெல்லாம் எப்படி படிக்கிறது சார் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. பயப்படாதீங்க, சிம்பிள். நம்ம யூஸ் பண்ணுற வேர்டு தான் அது, வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ இந்த பாருங்களேன், இந்த உடையது ஐன்னு போட்டிருக்கோம். சப்ஜெக்ட் அதே தான். இந்த நான் இருக்குது பார்த்தீங்களா, நான் ப்ளஸ் உடைய அப்படின்னு சொல்லுவோம். நான் ப்ளஸ் உடைய. இந்த நோட்டு யாருடைய நோட்டு அப்படின்னு கேட்கும்போது என்ன சொல்லுவோம்? என்னுடைய அப்படின்னு சொல்லுவாங்களா. இப்போ இந்த பேனா என்னுடைய பேனா. அப்போ அந்த என்னுடைய, இப்போ நான் ப்ளஸ் உடைய நானுடையன்னு சொல்ல முடியாது இல்லையா. என்னுடைய, அந்த என்னுடைய அப்படின்னா மை. நிறையா யூஸ் பண்ணியிருப்பீங்க இந்த வேர்டெலாம் இல்லையா. மை கார், மை மொபைல், மை லேப்டாப், மை ஸ்கூட்டி. அடுத்து அந்த உடையது இருக்குது பார்த்தீங்களா, என்னுடையது அப்படின்னு சொல்லுவோம். கொஞ்சம் அழுத்தி சொல்லுவோம். இந்த பேனா என்னுடையது தான். அந்த இடத்துக்கு மைன், இட்ஸ் மைன் அப்படின்னு சொல்லுவோம். என்னுடையது கொஞ்சம் அழுத்தி சொல்லுவோம். அடுத்து அந்த ஐ இருக்குது பார்த்தீங்களா, நான் ப்ளஸ் ஐ, நானை அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா. என்னையா, மீ, இட்ஸ் மீ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மீவோட தமிழ் மீனிங் என்னைன்னு அர்த்தம். ஸோ இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுற வேர்டு தான் அது. இதெல்லாம் நீங்கள் ஈஸியாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். வீடியோ பார்க்கும்போது மறக்காமல் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. வீடியோ பார்த்து ஃபுல்லாக பார்த்தா தான் உங்களுக்கு தெளிவாக புரியும். ஓகேங்களா. ஸோ அடுத்தது பாருங்கள், வி, நாம், நாங்கள்னு இருக்குது. ஸோ சொல்லுவோம்ல, நம்முடைய காலேஜ், எங்களுடைய காலேஜ், நம்முடைய ஆஃபீஸ், அவர் காலேஜ், அவர் ஆஃபீஸ், அவர் ஸ்கூல் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது உடையது, அவர்ஸ். ஒரு எஸ்எம்டி தான் மாதிரி இருக்குது, பயப்படாதீங்க. ஒரு எஸ்எம்டி தான் மாறி இருக்கு. அவர்ஸ் நம்முடையது, எங்களுடையது அப்படின்னு சொல்லுவோம். லாஸ்ட்ல இந்த ஐ காலத்தில் அஸ், நம்ம, எங்களையா, எங்களை இதை கூப்பிட்டீங்களா அஸ் அப்படின்னு சொல்லுவோம். அஸ். அடுத்த பாருங்க யூ, நீங்கள். நீ உடைய, உன்னுடையன்னு சொல்ல முடியாது இல்லைங்களா. நீங்களுடையன்னு சொல்ல முடியாது. அதை தான் யுவர், யுவர் காலேஜ், யுவர் ஆஃபீஸ். ஸோ இந்த யுவரோட தமிழ் மீனிங் உன்னுடைய, உங்களுடைய. யுவர் லேப்டாப், யுவர் ஸ்கூல், யுவர் ஆஃபீஸ், யுவர் ஹோம், யுவர் ஹவுஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அடுத்தது பாருங்கள், இந்த உடையதில் யுவர்ஸ், உன்னுடையது, உங்களுடையது. ஐ காலத்தில் அதே யூ தான். யூ உங்களை தான், உங்களை கூப்பிட்றாங்க பாருங்க அப்படின்னு சொல்லுவோம். அந்த யூ உன்னை, உங்களை. இந்த உடையது ஐன்னு போட்டிருக்கோம் பார்த்தீங்கன்னா, சிம்பிளாக நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். இதை பாருங்க, என்னுடைய, நம்முடைய, உன்னுடைய, உங்களுடைய, அவங்க, இந்த உடைய சவுண்டு கேட்கும். ஸோ அதை ஈஸியாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்ததில் பாருங்கள், என்னுடையது, நம்முடையது, உங்களுடையது, இந்த உடைய சவுண்டு கேட்கும். ஸோ நீங்கள் புரியறதுக்காக தான். அடுத்தது பாருங்கள், அந்த ஐ, என்னை, நம்மை, எங்களை, அவங்களை, அந்த ஐ சவுண்டு கேட்கும். புரியறதுக்காக தான் இந்த ஐ காலம். ஸோ இது ரெண்டும் ஒன்று தான் சார். உங்களுக்கு டவுட் வரும். ஸோ என்னுடையனாலும் ஒன்று தானே சார், என்னுடையதுனாலும் ஒன்று தானே, ஆனால் கொஞ்சம் டிஃப்ரென்ஸில் இருக்குது. கேஷுவலாக இப்படி ஒரு மொபைல் வாங்கிக்கிறீங்க, உன் நண்பருக்கு கேட்பாங்க, ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு, ரவி யாருடைய மொபைல் அது, உங்கள் ஃப்ரெண்டு கேட்குறாப்புல, என்னுடைய மொபைல், மை மொபைல் அப்படின்னு சொல்லுவீங்க. அதே சொன்ன விஷயத்தை திரும்பி திரும்பி கேட்குறாங்க, யாருடைய மொபைல், என்னுடைய தொடர்ந்து ஒரு 10 times கேட்குறாங்க. இந்த கடுப்பாயிருவீங்களா? எத்தனை சொல்கிறேன் என்னுடைய திரும்பி திரும்பி கேட்குறீங்க சொல்லுவோங்களா, அழுத்தி சொல்லுவோம் பார்த்தீங்களா. அதுக்கு தான் அந்த மைண்ட், என்னுடையது, நம்முடையது. ஸோ கொஞ்சம் அழுத்தி சொல்கிறதுக்கு இந்த உடைய சவுண்டை யூஸ் பண்ணிக்கலாம். யதார்த்தமாக கேஷுவலாக சொல்கிறதுக்கு இந்த உடைய சவுண்டை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது பாருங்கள், தேர் அப்படின்னு சொல்லுவோம். தேர் ஹோம், தேர் ஆஃபீஸ், தேர் காலேஜ், அவங்களுடைய, இவங்களுடைய. அடுத்தது தேர்ஸ், அவங்களுடையது, இவங்களுடையது. அடுத்தது தெம்,
அவங்களை இவங்களை அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது பாருங்க ஹி, ஹிஸ் ஸ்கூல், அவனுடைய ஸ்கூல். அவனுடைய ஸ்கூல் ஹிஸ், அவனுடைய இவனுடைய எல்லாம் ஒரே மீனிங் தான். மறுபடியும் இந்த உடையதுன்னு ஹிஸ் தான், அவனுடையது இவனுடையது. அதே ஐ காலத்தில் அவனை அப்படின்னு சொல்லுவோம். ஹிம், ஹிம் இந்த வேர்டு நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க. ஹிம், தெம், யூ, அஸ், மீ. ஸோ இந்த இங்கிலீஷ்லாம் உங்களுக்கு தெரியும். அதுக்கு என்ன தமிழ் அர்த்தம் கொஞ்சம் தெளிவாக நான் சொல்கிறேன். அந்த ஹிம் அவனை இவனை வீடியோ பார்த்து இருக்கவங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் இன்னும் இதுக்கு உங்களுக்கு இன்னும் ஈஸியாக ஞாபகமாக சொல்கிறேன். ஓகேங்களா? அடுத்த பாருங்கள் சி, அவள். ஹெர், அவளுடைய இவளுடைய. ஹெர் லேப்டாப், ஹெர் ஸ்கூட்டி, ஹெர் காலேஜ், ஹெர் மொபைல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ரெண்டில் நீங்கள் எது அதிகமாக யூஸ் பண்ணலாம் அப்படின்னா இந்த உடைய சவுண்டை யூஸ் பண்ணிக்கங்க. கேஷுவலாக சொல்கிறதா அது உடைய சொல்லிக்கலாம். கொஞ்சம் அழுத்தி சொல்கிற இடத்துல அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஹெர்ஸ், அவளுடையது இவளுடையது. ஐ காலத்தில் ஹெர், அவளை இவளை. அடுத்த பார்த்தீங்கன்னா இட்ஸ், அதனுடைய இதனுடைய. அந்த இடத்துலையும் உடையதுலையும் இட்ஸ் தான், அதனுடையது இதனுடையது. இந்த ஐ காலத்தில் இட், அதனு இதனை. இந்த அதனுடைய இதனுடைய மதியம் யூஸ் பண்ண மாட்டோம். அதனுடைய லேப்டாப்பு இதனுடைய லேப்டாப்பு, அதனுடைய காது எப்பயாவது ரேர். ஸோ நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறது மை, மைன், மீ, அவர், அவர்ஸ், அஸ்ஸு, இவர், இவர்த்து, யூ, தேரு, தேர்ஸு, தெம்மு, ஹிஸ்ஸு, ஹிஸ்ஸு, கிம்மு, ஹெர்ரு, ஹெர்ஸு, ஹெர்ரு, இட்ஸு, இட்ஸு, இட்டு. ஸோ இப்போ உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருந்திருப்பீங்க இல்லையா? இதை பாருங்க என்ன சேஞ்ச் பண்ணியிருக்கேன்னு பாருங்களேன். இந்த இடத்துல அவர்னு போட்டிருக்கோம், ஒரே ஒரு எஸ்எம்டி தான் வந்துடுது. அவர்ஸ் எஸ்எம்டி தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அஸ்ஸு, இவர் ஒரே ஒரு எஸ், யுவர்ஸு, அதே யூ தான். அந்த யூ பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட்லேயும் யூனா நீ நீங்கள்னு இருக்குது. உங்களுக்கு டவுட் வரும், சப்ஜெக்ட்லேயும் நீ நீங்கள்னு இருக்குது. அந்த ஐ காலத்துலேயும் உன்னை உங்களேன்னு இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஒரு இடத்துல பிளேஸில் உட்காந்துருக்கீங்க அப்படின்னா கூப்பிடுவாங்க, ஒருத்தவங்க கூப்பிட்டாங்க, இந்த உங்களை தான் கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? கை காமிச்சு விடுவாங்களே, ஹலோ மிஸ்டர் உங்களை தான், யூ அப்படின்னு சொல்லுவோம். அந்த யூக்கு தான் உன்னை உங்களைனர். அதுமாதிரி இந்த தே, தேரு ஒரே ஒரு எஸ் மட்டும் தான் மாறி இருக்குல்லையே, டேஸ். அதே இந்த ஹிஸ்ஸுக்கு இங்கு தான். ஹெர்ரு ஒரே ஒரு எஸ், ஹெஸ் அப்படின்னு சொல்லுவோம். இட்ஸு, இட்டு. ஸோ அந்த ப்ரொனவுன் அப்படின்னு பார்த்தோம், ஹெட்டிங் பார்த்தோம், பிரதி பெயர் சொல் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? சப்ஜெக்ட்டுக்கு பதிலாக சொல்கிறது, பேரை யூஸ் பண்ணாமல். இப்போ உங்களுக்கு என்னென்ன பொருள் வச்சுருக்கீங்க வீட்டில், உங்களுக்குன்னு என்னென்ன திங்ஸ்லாம் இருக்குது, யாரோடது அது அப்படின்னு கேட்பாங்க இல்லையா? என்னுடைய கார். நீங்கள் உங்கள் பேரை ஃபார் எக்ஸாம்பிளாக இப்போ அகஸ்டின்னு வச்சுங்களேன். இப்போ வந்து அகஸ்டின் கார் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ அகஸ்டின் நான் கேட்குறேன், சார் இந்த கார் யாருடைய சார் அப்படின்னா அவர் சொல்ல முடியாது இல்லைங்களா? அது வந்து அகஸ்டினோடதுன்னு சொல்ல முடியாது. சங்கருடையது, இப்போ என் பேர் சங்கர், சங்கருடைய கார்னு நம்ம சொல்ல முடியாது. கவிதாவுடைய ஸ்கூட்டி அப்படின்னு இப்போ கவிதா இருக்காங்க, கவிதாவுடைய ஸ்கூட்டின்னு சொல்ல முடியாது. என்னுடைய ஸ்கூட்டி. அதுக்கு தான் இப்போ என்னுடைய லேப்டாப் அப்படின்னு நான் சொல்கிறேன். அப்போ அதுக்கு தான் இந்த மை லேப்டாப். அப்போ இந்த இடத்துல நான் இருக்குது. நான் என் பேர் என்ன, தினேஷ். தினேஷோட லேப்டாப் நான் சொல்ல முடியாது இல்லையா? அதுக்கு பிறகு தான் என்னுடைய லேப்டாப், மை லேப்டாப். ஸோ இந்த சப்ஜெக்டை யூஸ் பண்ணாமல் சொல்கிறது தான் இந்த ப்ரொனவுன் அப்படின்னு சொல்லணும், பிரதி பெயர் சொல். நம்முடைய காலேஜ், இந்த நம்முடைய காலேஜில் 1000 பேர் இருப்போம் இல்லைங்களா? நம்முடைய ஸ்கூல் எல்லா பேரையும் சொல்ல முடியாது. அதை தான் சிம்பிளாக அவர் ஸ்கூல், அவர் காலேஜ், அவர் சர்ச், அவர் டெம்பிள், அவர் ஆஃபீஸ். ஆஃபீஸில் நிறைய பேர் இருப்போம், ஒரு 1000 பேர் இருப்போம், ஒரு 500 பேர் இருப்பாங்க, 50 பேர் இருப்போம். எல்லா பேரையும் சொல்லி எங்களோட இதில் சொல்லாமல் சிம்பிளாக அவர் ஆஃபீஸ், அவர் ஹோம், அவர் ஹவுஸ், அவர் நேட்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த அவரோட மீனிங் நம்முடைய, எங்களுடைய. இந்த அவர் வந்து அதே பார்த்துருப்பீங்க நிறைய இடத்துல இல்லையா? ஸோ அதோட தமிழ் அர்த்தம் நம்முடைய, எங்களுடைய. ஸோ நம்முடைய கிளாஸை பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷும் தெரியணும், தமிழ் அர்த்தமும் தெரியணும். தமிழும் தெரியணும், இங்கிலீஷும் தெரியணும். அப்போ தான் we have to speak in English. ஒரு கான்ஃபிடென்ஸாக ஈஸியாக நம்ம ஒருத்தவங்க இங்கிலீஷ் பேசுகிறாங்க அப்படின்னா அதுக்கு என்ன தமிழ் அர்த்தம், ஒரு தமிழ் பேசணும் அப்படின்னா அதுக்கு எப்படி இங்கிலீஷ் எழுதுறது, சொந்தமாக ஓனாக கிரியேட் பண்ணி எழுதுறது. நம்ம கிளாஸை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மறக்காமல். அடுத்து இந்த யுவர்னு இருக்குது. ஸோ உன்னுடைய, உங்களுடைய, யுவர் காலேஜ், உங்களுடைய காலேஜ், யுவர் ஆஃபீஸ். ஸோ அதில் நிறைய பேர் இருப்பாங்களா? அதை சொல்லாமல் சிம்பிளாக
ஒரு காலேஜ், உங்களுடைய காலேஜ். அதுமாதிரி தேர், அவங்களுடைய மேரேஜ் மண்டபங்க, அவங்களுடையங்கிறது நிறைய பேர் இருப்பாங்க. இவங்களுடைய ஆஃபீஸ், அவங்களுடைய ஆஃபீஸ், இவங்களுடைய ஆஃபீஸ், தேர். அப்போ நீங்கள் பார்க்குறது தேர் ஆஃபீஸ். இல்லை ஷார்ட்டாக பேசுகிறது, இதெல்லாம் ரொம்ப சென்டென்ஸாக லென்த்தாக இல்லாமல் சிம்பிளாக பேசுகிறது நீங்கள். அதுமாரி ஹீஸ், அவனுடைய. ஒரு 10 இயர்ஸுக்கு அப்புறம் பையனா சன்னு டாக்டர் போகும்போது அந்த காலேஜை தாண்டி நம்ம போவோம் இல்லைங்களா, அதை நீங்கள் ஃபீல் பண்ணியிருந்திருப்பீங்க. ஸோ அந்த இடத்துல போகும்போது இந்த காலேஜ் நம்ம பையன் படித்தானா அவனுடைய காலேஜ் தானே அப்படின்னு நம்ம கேட்போம். அந்த அவனுடைய அப்படின்னு சொல்லும். இந்த அவனுடைய காலேஜ், ஹிஸ் காலேஜ். அந்த ஃப்ரெண்ட் நம்ம பையன் பேரை சொல்ல முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் சிவனேஸ்வரிய காலேஜ்னு சொல்ல முடியாது. ஸோ அந்த பேரை சொல்லாமல் ஹிஸ் காலேஜ், ஹிஸ் லேப்டாப். அதுமாரி சி ஹேர், அவளுடைய ஸ்கூட்டி, ஹேர் ஸ்கூட்டி. ஓகேங்களா, பேரை சொல்லாமல் ஹேர்னு சொல்லுவோம். அதுமாரி இஸ், அதனுடைய லேப்டாப், பேரை சொல்லாமல் இஸ் லேப்டாப் அப்படின்னு சொல்லிக்கும். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த உடையது, இந்த ஐக்காலம். இந்த ஐக்காலம் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். மெயினாக இந்த ஐக்காலம் அவ்வளோதான் இம்பார்ட்டன்ட். அதில் பாருங்கள், இந்த மீ, அஸ்ஸு, யூ, தெம்மு, ஹிம்மு, ஹெர்ரு, இட்டு. இவங்க எத்தனை பேர் இருக்காங்க? 6 பேரும். இந்த 6 பேரும் இந்த ஐக்காலத்தில் உள்ளது நெக்ஸ்ட் கிளாஸோட ஜாயின் பண்ணுவாங்க. அடுத்த கிளாஸ் நடத்த போது நான் உங்களுக்கு டீப்பாக தெளிவாக சொல்லுவேன். இப்போ இதில் நீங்கள் என்ன பண்ணணும், எக்ஸாம்பிளாக எழுதி பாருங்கள். மை காலேஜ், என்னுடைய காலேஜ் அப்படின்னு கீழே மை காலேஜ். நம்முடைய லேப்டாப், தமிழ் எழுதி பாருங்கள். நம்முடைய லேப்டாப், அவர் லேப்டாப். உங்களுடைய ஆஃபீஸ், யுவர் ஆஃபீஸ். இதெல்லாம் சிம்பிளாக. அவங்களுடைய வீடு, தேர் ஹோம். அவனுடைய ஆஃபீஸ், ஹிஸ் ஆஃபீஸ். அவருடைய ஸ்கூட்டி, ஹேர் ஸ்கூட்டி. ஸோ இந்த உடையதுக்கு நான் உங்கள்ட்ட தெளிவாக சொல்லிட்டேன். இது கொஞ்சம் அழுத்தி சொல்கிறது, கொஞ்சம் கட்ஸாக, கொஞ்சம் அந்த இடத்துல கொஞ்சம் ஒரு கோமம், ஆங்கிரி, அது மாதிரி இடத்துல நம்ம யூஸ் பண்ணுறது தான் இந்த உடையது சொல்கிறது. என்னுடையது, நம்முடையது, அவங்களுடையது. ஸோ ஒரு கட்ஸாக கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு மறுபடியும் திரும்பி நம்ம பேசும்பொழுது உறுதிப்படுத்துறதுக்கு தான் இந்த உடையது அதிகமாக சொல்கிறது. ஓகேங்களா? ஸோ அதிகமாக யூஸ் பண்ணுறது இந்த உடைய உள்ளதான். ஸோ நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கும்போது இந்த ஐக்கான ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த மீ, அஸ்ஸு, யூ, தெம்மு, ஹிம்மு, ஹெர்ரு, இட்டு. ஸோ அவங்களுக்கு இந்த ப்ரொனவுன் என்ன, சிம்பிளாக இந்த சப்ஜெக்ட் இருக்காங்க பார்த்தீங்களா, சப்ஜெக்ட்டுக்கு பதிலாக கீழே எழுதியிருக்கு பார்த்தீங்களா, சப்ஜெக்ட்டுக்கு பதிலாக, அதாவது பெயருக்கு பதிலாக சொல்வது தான் ப்ரொனவுன் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஓகேங்களா? சப்ஜெக்ட்டுக்கு பதில், நமக்கு பதிலாக தான் இந்த ப்ரொனவுன் யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வெல்கம்.